வெல்கம் டு another episode of Five with Cartel. நான் வந்துட்டு அப்பவே சொன்னேன் வராதன்னு. தொலைநோக்கு பார்வையில சிந்திச்சு வந்துட்டேன். தொலைநோக்கு பார்வையா? என்ன தொலைநோக்கு பார்வை கவின்? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஹோல்சேல் மார்க்கெட் இங்க இருக்குன்னு தெரியும். சரி, வந்து பார்த்து வச்சதெல்லாம் பிற்காலத்துல யூஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணனால நானே வந்துடுவேன்ல. கரெக்ட் தானே? நீங்க பிஸியா இருக்கலாம், கால்ஸ்ல இருக்கலாம், அந்த மாதிரி இருக்க டைம்ல நானு படிக்கும் போது சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த பிற்போக்கு சிந்தனைய அப்பவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் எது இருக்கலாம், இந்தியால சரி விடுங்க. இப்ப என்னடா உங்களுக்கு துபாயில அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஃப்எம்ல வேலை செய்யற ஒருத்தவங்களுக்கும் தெரியும் வைப்பர் போடுற கஷ்டம் என்னன்னு. ஐ மீன் சாரி, நான் அப்படி ஓப்பனா சொல்ல முடியாது. மழை வரப்போகுது, நாங்க போடுறது இல்ல, இதுதான் எங்க டீம் போடுவாங்க, வேற வழி இல்லை. இந்த கும்பல் ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க. அவங்களோட சேனல்ல இதே மாதிரி ஒரு எபிசோட் வந்திருக்கும். என்னடா இது ரீடேக்கான்னு பாக்காதீங்க, ரீடேக் தான். எஸ், கரெக்ட் தானே? இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயில 8 வருஷமா இருக்கேன். இப்போ வரையும் இந்த மார்க்கெட் வந்தது இல்ல. போன வாரமோ என்னமோ என் தங்கச்சி போயிட்டு வந்ததுல இருந்து ஏங்க அங்க இவ்வளவு இருக்குங்க, அவ்வளவு இருக்குங்க, இவ்வளவு கம்மியா இருக்குங்க அப்படின்னு என் பொண்டாட்டி என் வண்டியை கழுவி என் பொண்டாட்டி என்ன நீங்க அங்க கூட்டிட்டு போயே ஆகணும், 8 வருஷமா இருக்கீங்க இன்னும் நீங்க போல அப்படின்னு திட்டி, ஸோ இப்போ என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கா. நான் சொன்னேன் பக்கத்து ஏரியாவில் இருக்க சக்கலான்லயே வாங்கிடுவோம், முடிஞ்சிரும், எதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டுன்னு. கேட்கலையே. ஸோ இருங்க நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட். நீங்க யோசிக்கலாம் என்னடா துபாய் மாதிரி இல்லைன்ட்டு. எனக்கே அப்படிதான் இருக்கு. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எப்படி இருக்கு கவின்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த மாதிரி பிளேஸ் இன்னைக்கு தானே பாக்குறோம், புதுசா இருக்க மாதிரி. புதுசா இருக்கா? ஸோ இந்த கேங் தான் வந்து ரொம்ப சீரியஸா வந்து பர்ச்சேசிங்ல ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோனி குளிக்கல, இந்து குளிக்கல, கவினும் குளிக்கல, நான் மட்டும் தான் குளிச்சிருக்கேன். அவரு குளிச்சிட்டாரு. முந்தானே இது? ஏய் பைசா இல்லாத. இது அந்த 10 ரூபா சொல்றாங்க, நீங்க 15 ரூபா சொல்றீங்க. இப்ப சாதனம் பயங்கர விலை ஜாஸ்தியான சாதனம் எங்க அந்த கடையில இந்த கடையில வர வரைக்கும் அந்த கடையில 10 ரூபான்றாங்க. எது கடையில 10 ரூபா? 1.5 கிலோ சாதனம் 2.5 கிலோ இல்ல, நம்ம 1.5 கிலோ வருது. பேக் ஏதே இதே பேக் பேக் உண்டு, பேக் தூக்கு பரவானு. பேரம் பேசுறதுல நம்ம ஆள் தான் மெயின். அதெல்லாம் நான் இவங்க ரெண்டு அடிச்சு சண்டை விடுவாங்க. என்னது? நான் இவங்க 2 பேரும் தான் சண்டை விடுவாங்கன்னு நினைச்சேன். அப்படியே ஆப்போசிட் அவரு தான் இறங்கிட்டாரு. என்னங்க 6 ரூபாய் சீனா? இது 2.5 கிலோ 12. புள்ளி நல்லா இருக்கு. சே என்னென்னமோ வித்து வச்சிருக்காரா கவினா. கத்துக்கலாங்க. கத்துக்கலாமா? நல்லதா ரெண்டு வேற நல்லதா இருக்கா? நமக்கு சரி வச்சுக்கோ. என்ன செல்லும்? வரதோண்டே உருளைக்கிழங்குமா? நல்லதா இருக்கு. உள்ளக ரெண்டு சாப்பிடுங்க. சின்ன பேக். உழவர் சந்தை போன மாதிரி இருக்குல்லடா கவினா. இப்ப 2021 லாக்டவுன்ல போனது எங்க அம்மா கூட. அதுக்கப்புறம் இப்பதான் நான் வந்து எப்ப போனதுன்னா கடைசியா 2017 2017 நான் உழவர் சந்தை போனேன் கடைசியா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2026 வந்திருக்கேன். 10 டிகேட் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்டா உழவர் சந்தைக்கு. இங்க பாருங்க மக்களே, போர்ட்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, நம்ம ஊர்ல எழுதி இருக்க மாதிரி. புள்ளி நல்லானே இது. சந்தோஷமா? ஹாப்பியா? ஷாப்பிங் திருப்தியா பண்ணிருவீங்களா? இல்ல நம்ம எப்ப போகும்போதுமே கீரை எல்லாம் கிடைக்கிறதே இல்ல. அந்த சக்கான் கடை அண்ணாச்சி கீரை வாங்கி வைங்க, அத்தி கிடைக்க மாட்டேங்குதா கீரை, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வாரம் வாரம் எங்க கூட்டினார் சொல்ல மாட்டேன். 2 வாரம் போதுமா? ஆத்தி வீக்லி 2 டேஸ் கிரிக்கெட் விளையாடுவீங்கன்னு சொல்லுங்க. வீக்லி 2 நாள் கிரிக்கெட் விளையாட அனுப்பிச்சனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் சொன்னீங்க கூட்டினாரா? வெண்டைக்காய் பொரிக்கின்ற பாவா என்ன? வெண்டைக்காய் பொரிக்கியா? காய்கறிகள் மட்டும் இல்லைங்க, இங்க பாத்தீங்கன்னா பல வகைகள் எல்லாமே இருக்கு. நம்ம ஊர் மாம்பழமா? இந்தியா மாம்பழமா? इंडिया नहीं है, मैं ओ सॉरी इंडिया, सॉरी जी। कौन सा किधर से आ रहे हैं सब? ये पूरा ये बाहर से आता है, ईमान से आता है, इंडिया से आता है, इंडिया मीटर से आता है। स्टॉक है, सब स्टॉक में है। चलो हमारा इंडिया का था, ये पूरा लाइन ये इंडिया का, वो मारवाड़ी लाइन है, पूरा इंडिया का। है अभी आ रहे
ஆத்தா அதாவது ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும் துபாயில வந்து ஒரு போர் பதற்றம் போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு கடையா கவின் போய் என்ன பண்ணிருக்கானா, ஸ்டாக்லாம் இருக்கா கடையில ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு இருக்காப்ல. ஏன் கவின் என்ன பயம் உங்களுக்கு? இல்லைங்க, ஒவ்வொரு நியூஸும் டெய்லி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, ஈரான்லயோ யூஎஸ்ஓ. பயமா இருக்குல்ல. ஸோ அதனால வந்து ஒரு கடையில போய் உங்களுக்கு காய்கறி வியாபாரம்லாம் ஓகேவா அப்படின்னு இருக்கான். ஏன்டா இதெல்லாம் கேட்கறான்னு புரியல. பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லா பக்கமும் கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு, எல்லாருமே ஸ்டாக் வச்சுட்டு தான் இருக்கு. நம்ம ஆள் வந்து இங்க இருந்து உள்ளே போயிட்டாரு. என்னமா எங்க உள்ள போயிட்டீங்க? இந்த காய போட்டாங்க என்ன பண்றது? உங்களை ஏமாத்த முடியாதுங்க யாருனாலையும். அண்ணா ஸ்டாக் எல்லாம் வருதா? எல்லா காய்கறி ஸ்டாக் எல்லாம் இருக்கா? இல்லக்கா ஆ இல்ல ஸ்டாக்ல ஒண்ணு இல்லக்கா சாதனம் இப்ப பயங்கர ஷார்ட்டானு. பயங்கர ஷார்ட்டா? பயங்கர ஷார்ட்டானு. என்ன முண்டத்துக்கு போடுறாங்க? ஆல்ரெடி போட்டதுனாலதான் ஸ்டாக் பிரச்சனை. நல்லா இருந்தது. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் கம்மியா தான் இருக்கும். என்ன ஆமா தட்டுப்பாடு இருக்குமா போக போக? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கொஞ்சம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, அப்பப்போ வாரத்துக்கு தேவையான வாங்கிக்கோங்க. இப்ப 2 வாரத்துக்கு தேவையானது வாங்க வந்திருக்கோம். இல்ல நாங்க எங்களுக்கு வண்டியில வெங்காயம் தக்காளி வாங்க வந்திருக்கோம். கவி நீங்க தேடுறது கிடைக்காது, இது அந்த மாதிரி ஏரியா கிடையாது. இல்லைங்க, இங்க குடும்பங்கள் மட்டும் தான் வருவாங்க. அங்க வாங்கிக்கோங்க, அந்த நல்லா இருக்கும். ஃபைனலி வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க. 2ஆ வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அழுகு கண்ணுங்க வருது பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். உள்ள இறங்கி கடைக்குள்ள தூந்து கரெக்டான அட்டைப்பொட்டில இருந்து எடுக்கிறாங்க முத கொண்டு பாத்துக்கிறாரு. பில்லிங் செக்ஷன் வந்துட்டாங்க. பார்த்து இறங்கிட்டாரு. 4 தக்காளி வேணும்ல? இப்போ அதை தக்காளி 3 கிலோ வாங்கிக்கானே 15 ரூபாய் 6 ரூபாய் 18 ரூபாய் வரேன். 15 ரூபாய் நம்ம வேண்டாம். 5 ரூபாய் 3 வாரமா கூட வாங்கிட்டு 3 வாரமா இங்க தான் வரீங்களா? சரி உங்களுக்கு எவ்வளவுங்க? 45 திராம்ஸா? 40,000 இருக்கா? 48 நம்ம குரூப் 48ல இருந்து 40 வந்திருக்காரு பாத்தியா? என்னது ஏழைங்க வயத்துல நான் தாங்க நைஸ். சோ அவங்களுக்கு 48 இருக்கு, எங்களுக்கு எவ்வளவுங்க? ஏய் நாங்களும் ஈக்குவல் வந்திருக்கோம். இப்ப ரவுண்டா இப்ப ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க. 80 ரூபாய் எவ்வளவு? 10 ரூபா கொடு. சோ 45 43 சேர்த்து ரவுண்டா 80 வந்து ரவுண்டா 80 வந்திருக்கா. குடும்பத்துக்கு 40. சரி சிக்கனமா செலவு பண்ணிருக்கேடா செல்லம், கை கொடுறா. நான் சொன்னேன் என்னது? தக்காளி வெங்காயம் எவ்வளவு பல்கா வாங்கி 40 ரூபா தான். தேங்க்ஸ் மணி. நான் சொன்னேன் நான் சிக்கனமா செலவு பண்ணேன். நான் வாங்கவே இல்லை, இப்பதான் ஒரு கடையை முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த சைடு போகணுமா? ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்ல ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் தான் வாங்கிக்கோங்க. கீரையும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான். கண்டிப்பா இங்க நாங்க வந்ததுக்கு காரணம் இவதாங்க. என் மனைவியை மண்டையை கலர்ல நல்லதுக்கு சொன்னேன். என்னென்னமோ போடுறாங்க, என்னென்னமோ நடக்குது, அதனால சேஃப்டியா நம்ம காயெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பல்கா வாங்கலாம்னு வந்திருக்கோம். சரி, இப்போது என்னது நம்ம ஊர்ல கருவேப்பிலை மல்லி வாங்குவோம்ல, 5 ரூபா கம்மியா தர மாட்டேன்டாரு. சரி அதை கொடுங்க, அது வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்க. கீரை ஷாப்பிங் நிஜமாவே வந்து நிறைய ஃப்ரெஷ் கீரை இருக்குங்க. ஹாப்பியா? இதுக்குதான் என் முன்னாடி மெயினா வந்தாங்க. 2-5 ரூபாய் சொன்னா 3-5 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா? சூப்பர் ரீ. இங்க பாத்தீங்கன்னா பயங்கர என்னது பாலக்கீரையா? இதான் ரேட் போட்டிருக்காங்க. புதினா இருக்குடா, நீ எடுத்துக்கோ. ஃப்ரெஷ் கீரையா வாங்கிட்டியா? ஹாப்பியா? இதுக்கு தாங்க இந்த மெயினா வந்தா. என்ன வேணும்? டிஸ்கவரி இவ பாரு இங்க இருந்து எடுத்து போய் டிஸ்கவர்ல வித்துட்டான்றான். சூப்பர்ங்க. 2-5 நீங்க பரவாயில்லையா? எப்படி அவன்டாட்டி இவர் கூட சேர்ந்து நம்ம ஆளுங்க எல்லாம் ரொம்ப தப்பா மோட்டிவேட் ஆக்சுவலா என்ன மன்னிச்சிடுங்க. இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்ல ஒர்க் பண்ற ஆளு, ஓகேங்களா? மென்டலி ஒரு பினான்சியல் அனலிஸ்டா இருக்க வேண்டிய ஆள். நேத்து ஒரு நாள் நாங்க பேசினதை கேட்டுட்டு இல்ல நான் என்ன சொன்னா ஹேர் கட் பண்ண போயிருந்தேன். அவங்க கிட்ட சொன்னேன் வெளியே டீ குடிச்சிட்டு போயிடலாம்டான்னு. அவன் என்ன தெரியுமா சொன்னா, 5 ரூபா வெளியே டீ குடிச்சா
அதுக்கு 1 லிட்டர் பால் வரும். வாங்குனா ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க 2 பேரும் டீ குடிக்கலாம். அப்படின்னு திடீர்னு கம்யூனிசம் வாழ்க்கையில இல்ல, இது மாதிரி பேசுறேன். சாப்பிடுற விஷயத்துல என்னது கம்யூனிசம் இல்லையா அது? என்னது இது? நம்ம சாப்பிட்டது போக ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அது பேர் கம்யூனிசம். நீ எக்ஸ்ட்ரா திங்கிறதுக்காக வாங்குறது கமிஷன் கிடையாது. அது பேர் என்னடா? எனக்கு தெரியாது மணி, அந்த அளவுக்கு நான் விஜய் சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல. டிவிக்கே அவ்வளவுதான் நம்ம. அவரு எல்லாம் இல்ல. இல்லையா? ஒரு இட்லி அதிகமா சாப்பிட்டா கம்யூனிசம். நிறைய கம்யூனிசம். அப்படி மாறக்கூடாது. இரு கவின் வந்து சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் கேட்டாலே 100 ரூபாய் எடுத்து கொடுப்பான் பையில இருந்து. அந்த மாதிரி அவனே 5 ரூபாய் யோசிச்சு அந்த மாதிரி இருந்தவன நேத்து நைட் ஒரே ஒரு டிஸ்கஷன்ல பாலுக்கு இவ்வளவு பட்ஜெட்டா மாறிடும். டீக்கு இப்படி ஆயிட்டு எனக்கு 2 ரூபாடா 1 ரூபாடா. சரி. எனக்கு இன்னைக்குமே வந்து இவன் இங்க வந்ததே டவுட்டா இருக்கு. இவன் வரமாட்டானே எப்படி எல்லாம் வந்து பாத்து வச்சுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு கூட வந்துருந்தாங்க எங்களுக்காக. தொலைநோக்கு பார்வை இவருதாங்க. கை கூட இருக்கு. நம்ம எல்லாரும் போட்டோக்கு மேல இவரை வச்சிருக்கோம். அது திருப்பி ஊர்ல பிக்சர்ஸ். தேங்க்ஸ்ங்க. இப்படி தமன்னா அந்த மாதிரி இவரை தான் பார்க்கணும் எல்லாரும். அப்படி சொல்லி பாரு. வெங்காயம், உருளைக்கிழங்கு, தேங்காய், ப்ராப்பரான ஒரு மார்க்கெட்டுங்க உழவர் சந்தை. எப்பயுமே லைவ் அப்டேட்ஸ் தரது யாருன்னு பாத்தீங்கன்னா கவின் தான். நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, துபாயில எந்த ஏரியால என்ன நடந்துட்டு இருக்குன்றத முத கொண்டு பாத்துட்டு டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். दो बैग ले लो हुआ 2 बैग में डालेगा. हाँ डाल लो. मतलब 2 बैग ले लो. हम तो तुम 2 बैग. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கடைக்காரர் கிட்ட போய் 2 பேக் லேலோன்னு இருக்கா. பேக் இல்லனா 2 பேர் வாங்குங்கன்ற அவரை. Bye bye Mones. End of Eid holidays. Bye bye. மீண்டும் அடுத்த வீக்கெண்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது வைபத் கார்த்திக் அன்கோ. ஏன்டி அழுகுற? மோனி பிரிஞ்சு போறதுக்கா? ஓ அந்த யோசனையில் அழுதுனுங்கிறியா? இங்க இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான மண்டேவை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருப்பது இவர் தாண்டி. வேலை செய்யதானே உனக்கு பிடிக்கும். லேப்டாப்பா பலருக்கு ரோல் மாடலாக திகழும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சிறிது இன்ஸ்பயர் பண்ணி நாசமா போயிடாதீங்க. நல்லா இருந்தது. கவின் வா மண்டே நோக்கி போய் அழுகலாம்.